இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும். என்னென்ன மாறும்? இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம். அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது. சராசரியா யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு வைக்க மாட்டீங்க. வச்சுட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியும். நீங்கள் பல வருடங்கள், கடந்த ஒரு 4 வருடங்களாக நீங்கள் செய்த உதவி, அதாவது முயற்சிகள் ஒன்றுமே வந்து கிளிக் ஆகலை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும். எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ தன்னாலேயே அது வந்து உங்களை சேரும். கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி, ஸ்திரமான வெற்றி கிடைக்கும். சரி, ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆப் டைம். மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். யார் மேலேயும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. நீங்கள் இனிமேல் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும். அதுதான் பிரேக்கிங் நியூஸ். இந்த பாரங்கள் மெல்ல மெல்ல இறங்கி விலகி ஒரு நல்ல பாதையை வந்து உங்களுக்கு வருகின்ற எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கும். முக்கியமாக திரும்பி திரும்பி நான் இழந்துட்டேன், எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் KFC ஓனரோட கதை தான். கென்டக் ஃப்ரைட் சிக்கன். 67வது வயதில் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குகிறார். அதுக்கு முன்னாடி 13 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார். 2 முறை விவாகரத்து ஆகுது. பல முறை தொழில் தொடங்கி தோற்று போய் தன்னுடைய 67வது முறையில் கையில் இருக்கக்கூடிய $30 வச்சு வியாபாரத்தை தொடங்குகிறார். 87வது வயதில் மிகப்பெரிய பில்லியனியராக அமெரிக்காவில் வாழ்ந்து மாறுகிறார். இந்த வாழ்க்கை ஒரு உதாரணம். வயது என்பது எண்ணிக்கை. வாழ்க்கைக்கும் நம் மனதிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்பவும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எல்லாரோட மனசுமே கஷ்டப்படும் போது ஒன்று சொல்லும், இது இதுவுமே முடிச்சுக்கலாம், இது வேணான்னு சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதிர்காலத்தில் இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும். அது உண்மை, சத்தியம். கடந்த காலத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ தன்னாலேயே அது வந்து உங்களை சேரும். 2வது பாயிண்ட்டு, உங்களை யார் யார் அவமானம் செய்தார்களோ அந்த அவமானம் செய்தவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள். கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி, ஸ்திரமான வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் அதை விட முக்கியமான மனநலம். மனசு தாங்க முக்கியம். மனசு மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகிடும். பணம், பேர், புகழ், செல்வம் எல்லாமே இருந்தாலும் கூட, ஹெல்த்து கூட இருந்தாலும் கூட, மனசு மைண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே இருந்தும் 0 தான். அப்போ மைண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த மைண்டு உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறப் போகிறது வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு. உங்களுடைய ராசிநாதன், அதாவது சனீஸ்வர பகவான், அவர் வந்து உங்களோட ராசியிலேருந்து மூவ் ஆகி தனஸ்தானத்துக்கு போவார். ஆனால் அந்த தனகாரகன், தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போவார். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்துக்கு போவார். பல தெய்வ தரிசனங்கள், தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்கவிருப்பதினால் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள், கான்ட்ராக்ட் சைன் ஆகுது போன்ற விஷயங்கள் நடைபெறும். திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். கிட்டத்தட்ட உங்களுடைய வார்த்தையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் விலகி நல்ல ஸ்திரமாக இருக்கும். உங்கள் பேச்சே வந்து மாறும். உங்களோட ஃபீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களை வந்து சூழும். இதுதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ். அது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வீடு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த வீடை பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் வருமோ
ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். சரி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விவாகரத்து. விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க, இல்லை விவாகரத்தை செய்யலாம், நோட்டீஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறவங்க நிறுத்திடுங்க. உங்களுடைய பிரிவு என்பது பல பேருக்கு லாபம். முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில வக்கீல்களுக்கும் குடும்ப பிரிவுகளில் பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இந்த சமுதாயம் சிதறி போவதை பற்றி அவங்களுக்கு தொழிலே அதுதான். அதனால் எல்லோரும் அல்ல, பல நல்ல காவல்துறை நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கார்கள். சில பேர் எல்லா தொழிலும் இருக்கிறப்பல சில பேர் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் 4 செவத்துக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிறது நல்லது. சரி, ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆப் டைம். மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. மிகப்பெரிய அளவில் ஜாபில் வந்து நல்ல கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மார்ச்சுக்கு அப்புறம் டைம் அருமையாக இருக்குது. கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், விவசாயம் தொழில்கள், இதெல்லாம் செழிக்கப் போகிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், வியாபாரம், விவசாயமெல்லாம் செழிக்கப் போகிறது. இது முக்கியமாக கணக்கில் வச்சுக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய வெற்றியின் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா திரும்ப நமக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும். அதே மாதிரி பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெருசாக தொழில் பண்ணுறேன், இது வேண்டாம். உங்களோட வெற்றியின் ரகசியம், காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது. சுருக்கமாக 2 பாயிண்ட்டு. யார் மேலேயும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க, ரொம்ப முக்கியம். இதை போல் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிற விஷயம் எதுவாகவே இருக்காது. 2, எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு யார் வெல் விஷர்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை, ஆனால் உங்கள் முடிவை எடுங்க. இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் கூடிய மட்டும் சாப்பிட்டவுடன் இந்த எச்சில் பாத்திரங்களை வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இல்லை ஒரு துளசி செடியாவது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு வைங்க, அது ரொம்ப முக்கியம். 3வது பரிகாரம், தலைமுடி வாரும் பொழுது வீட்டில் அப்படியே செதறி தலைமுடி இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப பணம் கடனுக்கு ஒரு முக்கிய காரணம், வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம். இது தலைமுடி வந்து வாரிங்கன்னு சொன்னால் அந்த முடி வந்து உதிரக்கூடிய முடியை வந்து சரியாக குப்பை தொட்டியில் வந்து போட வேண்டும். இது 4வது பரிகாரம், பேசும் வார்த்தைகள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டுக்கு கூட தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள், தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது கெட்ட வார்த்தையை பேசும்போது சனீஸ்வர பகவான் அதை அப்படியே செஞ்சிருவார். அதனால் அதை பண்ணாதீங்க, விளையாட்டுக்கு கூட. 4வது பரிகாரம், பெற்ற தாய் தந்தையை நம்ம என்னைக்கு மதிக்கிறோமோ அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது. அதனால் உங்களோட பெத்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. 5வது பரிகாரம், பசுமாடு பைரவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வணங்குவது. ஆக என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று கூறி, அடுத்து வரும் காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உலகத்தில் மழை பெய்யறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னால் மிக உண்மை. அப்போ இவ்வளவு மனசு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இதையெல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து அன்பை வாரி கொட்டி, நம்பிக்கையை வாரி கொட்டி, உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது அது ஏமாற்றம்.